வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பூரி ரெசிபி. ஆர்டினரி பூரி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான பூரி, முருங்கைக்காய் பூரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் பூரி செய்கிறதுக்கு இப்போ நான் 2 முருங்கைக்காய் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நம்ம தண்ணியில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்காவை தண்ணியில் போட்டுடலாம். இது வேகட்டும். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே இதோட சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காயில் இருக்க பல்ப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா முருங்கைக்காயும் எடுத்து வச்சிடலாம். இப்போ முருங்கைக்காய் பல்ப்பு வந்து தோல்லேருந்து நல்லா வலிச்சு எடுத்து வச்சு சதப்பகுதியை மட்டும் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. மாவோட கலந்து பிசைஞ்சிக்க வேண்டியதான். இப்போ கோதுமை மாவு 2.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 கப்பு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு, இதுக்கு 1 ஸ்பூன் அளவு நெய், எண்ணெய் கூட சேர்க்கலாம். இப்போ இதை வரைக்கும் நல்லா மாவில் பெசரிடலாம். முதல்ல இப்போ மாவில் எல்லா பக்கமும் உப்பும் நெய்யும் கலந்த மாதிரி பெசரியாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்காய் விழுது இதை சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இந்த முருங்கைக்காய் விழுதையும் நல்லா பெசரிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் போல் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ பூரியை தட்டிடலாங்க. இப்போ இந்த மூடியை வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா பூரியும் ஒரே சைஸாக வரும். அவ்வளோதாங்க. இப்போ பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பூரியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா உப்பி வரும் பாருங்கள். இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ பூரி போட்டலாங்க. இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா உப்பி வரும். இந்த பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், வெந்துடும். அவ்வளோதான், சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ நமக்கு முருங்கைக்காய் பூரி ரெடி. முருங்கைக்காய் பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு குருமா வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.